கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5வது நாள் உபவாசத்திலே கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த 5வது நாள் உபவாச கூடுகைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ராஜா. இந்த 5வது நாள் உபவாச கூடுகையில் கர்த்தருடைய வல்லமை இரட்டத்தனையாய் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஆவியானவருடைய வல்லமை இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். யார் யாரெல்லாம் என்னென்ன ஏக்கத்தோடு நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த உபவாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்களுடைய கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நீர் உடைக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆவியானவருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து தாங்கட்டும், வழி நடத்தட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு நல்ல பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். ஹல்லேலூயா! நீங்கள் இந்த நாளில் எந்த விதமான கட்டில், எந்த விதமான கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்து இந்த குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும், தேவாதி தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமாக இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை பாடி சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்களேன். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் தூதர்கள் சேனையை கொண்டு அவர் காக்க வல்லமை உள்ளவர். தேங்க்யூ லார்ட். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே,
சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்லா தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்களேன். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புத எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாம் சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்களேன். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவாதி தேவன் நம்மை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்கலாமா? எல்லாரும் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி இந்த நல்ல மாலை வேளையிலே அவருடைய அக்கினி உங்களுடைய வீட்டை சூழ்ந்து இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு இடத்தை சூழ்ந்து இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகரை விடுதலை ஆக்கும் ஒரு தேவ வல்லமை, கட்டுக்களை உடைக்கும் தேவ வல்லமை அது இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தது
இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளில் எல்லாம் அந்த நாள் மாலை வேளையிலே அப்பாவை நோக்கி பார்த்து, பிதாவே எங்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றும்படியா, இந்த மாலை வேளையிலே ஒரு கிருபையின் அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நீ பெரியவர் ராஜாதி ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ராஜாதி ராஜனே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தங்கிடுதே கிருபை. எல்லாம் சொல்லுங்களேன். ஓ தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் மது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆம் தகப்பனே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ பெரியவராயிருக்கிறீர், நீர் அதிசயமானவராயிருக்கிறீர், நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வமாயிருக்கிறீர். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய நீ வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே ராஜா, சகல அந்தகார தீய கிரியைகள் ஆண்டவரே யார் யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறதோ அதெல்லாவற்றையும் இந்த மாலை வேளையில காட்டுகிறோம். அப்பா ராஜா, இந்த ஆராதனையில் ஒரு புது பலத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும், புது கிருபையை தாரும். ஆண்டவரே ராஜா, புது வல்லமையை தாரும். நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். அப்பா ராஜா, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ராஜா, இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம சபை நிலத்திற்காக, நம்முடைய சபை நிலத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நாம் ஒரு நிலத்தை பார்த்திருக்கிறோம், அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து புக் செய்திருக்கிறோம். சீக்கிரமாய், நம்மளுக்கு வெகு சீக்கிரமாய் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த தேவைகளை கர்த்தராகிய தேவன் சந்திக்கும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஏவினால் நீங்கள் இதற்கு என்று ஒரு சிறிய தொகையை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த நேரலையில் அக்கௌண்ட் நம்பரையும் ஜிபே நம்பரையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் அந்த தொகையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அந்த நிலத்திற்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு நல்ல நிலத்தை நியமித்து வைத்திருக்கிறீரே, அந்த நிலத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வைத்திருக்கிற அந்த நிலத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரம் ஆண்டவரே அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, ஆண்டவரே 1 கோடி ரூபாய் தேவையை நீ சந்திக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கொடுக்கிற தாங்குற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களோடு பேசும். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நீ செய்யும். கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் மீதம் எடுக்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டும். அவர்களுடைய கட்டுக்கள் அதன் மூலமாய் உடைக்கப்பட கர்த்தராகிய தேவன் இரக்கம் பாராட்டி பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு சிறிய ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. Name of Jesus heal Lord. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினால கல்லெறிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பலனிந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் பாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடதுகையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுட்டேன். I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5வது நாள் உபவாசத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாள் செய்தியிலே கர்த்தருடைய கட்டளையை ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். தேவனுடைய கட்டளையை கை கொண்டால் அவர்கள் யார் என்பதை பார்த்தோம். முதலாவது, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை பார்த்தோம். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாமே காத்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நேற்றைய தின செய்தியிலே நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு வேதாகமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட 3 நபர்கள் யார் என்ற உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பற்றி வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உள்ளது. முதலாவது, நோவா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நோவாவின் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. பாருங்க, தேவன் நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எவ்வளோ அருமையான ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வார்த்தை பாருங்க. தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்றைக்கு தேவனுடைய கட்டளை, இன்றைக்கு நம்முடைய கரத்திலே இருக்கிற தேவனுடைய வார்த்தை, இதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நோவா பாருங்க, நோவாவுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். இதையெல்லாம் நீ செய், இதையெல்லாம் நேர்த்தியாய் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது நோவா அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அதனால நோவாவுடைய குடும்பம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. உலகம் நோவாவுடைய வித்தின் வழியாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்தில் அநேக மனிதர்கள் உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் நோவாவுக்கு கட்டளை கொடுத்து இருக்கிறார் பாருங்க. இரண்டாவது, யார் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாராம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளை முழுவதும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து அதை கேட்டு அப்படியே நடந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் வழியாய் இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கட்டளைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதுமே நம்ம வாசித்து பார்க்கலாம். இன்னும் அடுத்தது யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மோசே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டவர்தான் மோசே. ஆமாம், இந்த மோசேவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கட்டளைக்கு மோசே கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஜனங்களை மீட்டெடுத்தார். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார். சத்ருவை மேற்கொள்வதற்கு கிருபை செய்தார். இன்றைக்கு நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னா நீங்கள் மீட்டு கொள்ளப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
அது மாத்திரமல்ல, சத்துருவை மேற்கொள்ளுவதற்குரிய தெய்வீக பலத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த 5வது நாள் உபவாசத்தில் சத்துருவை மேற்கொள்ளணுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்கள் மேன்மைப்படுத்தப்படணுமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள். ஆமாம், இன்றைக்கு பாருங்கள், நோவாவை போல நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீங்க, நோவாவை போல ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இன்னும் மோசேயை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் செழித்திருக்க தேவனுடைய கட்டளைகள் என்ன என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளைக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். முதலாவது வேதம் சொல்லுகிறது, வழி இடராதபடிக்கு ஒரே கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய முதல் கட்டளை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒருவர் தான் கர்த்தர், என்னை நீ பற்றிக்கொள், என்னை நீ பிடித்துக்கொள். அதனால் அந்த ஒரே மகா பெரிய தெய்வத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். நம்மளுக்கு பல கடவுள்லாம் இல்லை, நம்மளுக்கு ஒரே கடவுள், ஒரே தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன். அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் குமாரனாய் வெளிப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாய் நம்மோடு அசைவாடி கொண்டு இருக்கிறார், நமக்குள்ளாரே இருக்கிறார், நம்முடைய இருதயத்திலே இருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டுட்டு நீங்கள் எதையும் நாடி போக வேண்டாம், எதையும் நீங்கள் எந்த காரியத்தையும் எந்த விக்கிரகத்தையும் நாடி நீங்கள் போக வேண்டாம். என்னை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், என்னை வைராக்கியமாய் பிடித்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வேன். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, இஸ்ரவேலே கேள், நீ இதை கேட்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது அவருடைய கட்டளையாய் இருக்கிறது. 2வது கட்டளை, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் அன்பு கூற வேண்டுமா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலனோடு அவரோடு என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நாம் அன்பு கூற வேண்டுமா. பாருங்க, 2வது கட்டளை அதுதான். முதல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் கர்த்தர். ஆமாம், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நான் தான் கர்த்தர், உலகத்தில் தெய்வம் வேறு யாரும் இல்லை. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படின்றார். 2வது கட்டளை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடு தேடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை தேடும் பொழுது கவலை அந்த இருதயத்தை நிரப்பி இருக்கும். கர்த்தரை தேடும் பொழுது கவலையை பற்றியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கவலை தான் அதிகமாக இருக்கும். இல்லை, வேலை இல்லாமல் இருந்தோன்னா வேலையை குறித்து சிந்திச்சுட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த பிரச்சனையெல்லாம் தேவனை தேட முடியாதபடிக்கு போராடக்கூடியதாக இருக்கிறதுனால, அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் முழு இருதயம், உன் முழு ஆத்துமா, உன் முழு பலத்தோடு நீ என்ன பண்ணு, என்ன தேடு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, உன் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன். அப்படின்னா இந்த இருதயத்தில் ஒரு பயம் இருக்கக்கூடாது, ஒரு கவலை இருக்கக்கூடாது.
இந்த இருதயத்தை உலகம் மேற்கொள்ளக்கூடாது, ஒரு அசுத்தம் இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, நான் உம்மை தேடுவதற்கு என் இருதயத்தை நீர் அதை சுத்திகரித்து அந்த இருதயத்தை நீங்கள் வெறுமையாக்கி பரிசுத்த ஆவிக்கு நான் இடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை ஃப்ரீ பண்ணுங்க. கவலை வேணாம், கண்ணீர் வேணாம், இக்கட்டுக்கள் வேணாம், என் இருதயத்தை நீங்கள் ஃப்ரீ பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடு ஃபோக்கஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். ஆமாம், முழு உள்ளத்தோடு அவரை தேடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேடு. இதுதான் அவருடைய கட்டளை. நான் ஒரே தேவன், என்னை தேடும் பொழுது நீ எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேடு. அறகுறையான இருதயம் அல்ல, முழு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு தேடுங்க. பலவீனத்தோடு அல்ல, முழு ஆத்துமாவோடு தேடுங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட என்னை தேடு அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். இது தேவனுடைய கட்டளை. 10 கட்டளையில் இது ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளை, இது அவருடைய ஆணை. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆமாம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. சரி, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து தேவனை குறித்து பேசுங்கள். 3வது காரியம், ஏசப்பா நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிற 3வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து தேவனை குறித்து பேசுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து பேசுறது குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட எதை குறித்து பேசுகிறாங்க? பெற்றோர்கள், ஏய் நீ படித்து டாக்டர் ஆகணும், நீ படித்து லாயர் ஆகணும், நீ படித்து கலெக்டர் ஆகணும், படிப்பு படிப்பு படிப்பு. ஆமாம், இன்றைக்கி எல்லாம் படிப்பை குறித்து பேசுகிறாங்க. இல்லைன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு சினிமா தேட்டரில் போய் உட்காந்து சினிமா பார்க்குறாங்க. பிள்ளைகளுக்கு இந்த உலக பிரகாரமான காரியத்தை தான் நிறையா இன்றைக்கி பெற்றோர்கள் டீச் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை குறித்து பிள்ளைகளிடத்தில் நீ பேசு. தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனை குறித்து பிள்ளைகளுக்கு நீ பேசு. ஆமாம், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? 3வது கட்டளை, பிள்ளைகளிடத்துல நீங்கள் பேசுங்க. கர்த்தரை குறித்து பேசுங்க, அவருடைய கட்டளைகளை குறித்து பேசுங்க, வார்த்தையை குறித்து பேசுங்க, குடும்ப ஜெபத்தில் பேசுங்க, நடக்கும் போது பேசுங்க, உட்காரும் பொழுது பேசுங்க, அவங்க படுக்கும் பொழுது பேசுங்க. தேவனுடைய கிருபனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. இது தேவனுடைய கட்டளை. ஒரு பிள்ளை வழி இடறி போய் பாவத்தில் விழுந்து சின்ன பின்னமாக போய் அது தேவனை விட்டு விலகி போகுதுன்னா, பெற்றோர்கள் தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறி விட்டீர்கள் என்று சொல்லி அர்த்தமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் அப்படி உன் பிள்ளை போன பிறகு, நீங்கள் மரித்து போன பிறகு, கர்த்தர் நீங்கள் என்னதான் நீதி செஞ்சுட்டு ஜெபிச்சு பரிசுத்தமாக மறிச்சாலும், உனக்கு ஒரு ஆத்துமாவை நான் கொடுத்தனே, அதுக்கு நீ என்னுடைய கட்டளைகளை போதித்தாயா, சீராய் நடத்தினாயா? ஒரு பெற்றோராகிய நீங்களும் நானும் பிள்ளைகளை
நல்ல கீழ்ப்படிதல்ல கட்டளையை சொல்லி வளர்க்க முடியல அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பில் போய் நம்ம நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் கட்டளையை சொல்கிறார். அந்த கட்டளையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி பிரம்ப கையாடி அவங்கள ஒழுங்கில் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் வயதாகும் பொழுது அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க ஊழியம் செய்வாங்க. அவங்க நல்லா கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, முதல் கட்டளை சொல்கிறாரு, நான் தான் தேவன், என்னை விட்டுறாத. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ரெண்டாவது கட்டளை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தேடுங்க. மூணாவது கட்டளை கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து அதிகமாய் பேசுங்கள். அது மூணாவது கட்டளை. இன்னும் பல கட்டளைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நாளைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 3 கட்டளைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாம் கேட்டுக்குங்க. இந்த 3 கட்டளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? போராடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒரே தேவன், உங்களை நாங்கள் பற்றி கொள்ளணும். ரெண்டாவது, முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு உங்களை நாங்கள் உற்சாகமாய் துதித்து உங்களை நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. மூன்றாவது கட்டளை, என் பிள்ளைகளை நான் சீராய் வளர்ப்பேன். தேவனை பற்றி சொல்லி சொல்லி வளர்ப்பேன். இந்த உபவாச நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. என் பையன்லாம் வெளியே விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா 5 வசனம் எழுதாமல் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டுட்டேன். அப்போது விளையாட போய் ஆகணும். அப்போ 5 வசனம் எழுதி ஆகணும். அவன் 5 வசனம் எழுதி என்கிட்ட சைன் வாங்கிட்டு ஸ்டார் வாங்கிட்டு போய் சைக்கிளை எடுத்துகிட்டு போய் வெளியே விளையாட போவான். ஏன் இதை நான் கட்டளையாக போட்டேன்னா, இது அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். டெய்லியும் அவன் எழுதலை அப்படின்னா வெளியில் போக முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எழுதலைன்னா, ஐயோ இன்னைக்கு வசனத்தை எழுதலையே அப்படின்ற ஒரு எண்ணமே உருவாகிற தன்மைக்கு ஒரு பெற்றோர் கொண்டு வரணும். ஆமாம், இதுதான் நல்ல பெற்றோர். அவர்களுக்காக போராடி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமாய் பிரசங்கித்து அவர்களை வைராக்கியமாய் வளர்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதெல்லாம் தீர்மானமாய் எடுத்து இந்த 3 கட்டளைகளை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நல்ல வார்த்தையை நீர் பேசினீரே ஆண்டவரே ராஜா. கட்டளை, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு கர்த்தாவே ராஜா, ஆபிரகாமை போல, மோசேவை போல, ஆண்டவரே நோவாவை போல, ஆண்டவரே கட்டளைக்கு அவர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்த பொழுது, ஆண்டவரே நோவா கீழ்ப்படிந்த பொழுது நோவாவுடைய குடும்பமும் கீழ்ப்படிந்தது. நோவாவை பார்க்கும் பொழுது உலகமே நோவாவை, ஊரே கேவலமாய் பார்த்து சிரித்த பொழுது குடும்பத்தாருக்கு மனவேதனை வந்திருக்கும். ஆனால் நோவாவுக்கு தெரியும். நோவா திட்டமாக சொல்கிறாரு, தேவன் எனக்கு கட்டளை கொடுத்தது. அவர் சொன்னோடனே, அவர் ஒரு குடும்பத்தின் தலை, சொன்னோடனே குடும்பம் கீழ்ப்படியுது. அப்படியே குடும்பம் கீழ்ப்படிஞ்சு நடக்குது. குடும்பம் காக்கப்பட்டது. குடும்பத்தின் தலையாகிய ஒரு புருஷன் குடும்பத்தை கீழ்ப்படிய செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காக கீழ்ப்படியும் பொழுது உன் குடும்பம் காக்கப்படும், வழிநடத்தப்படும். ஆபிரகாம் ஈசாவுக்கு அவர் மெடிடேட் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். ஈசாக்கு ஒவ்வொரு மாலை வேளையிலையும் அவர் அவரை மெடிடேட் பண்ற ஒரு கிருபையை அவர் கேட்டு, மாலை வேளையில அவர் தியானம் செய்கிறார், தேவனை தியானிக்கிறார். அதை ஆபிரகாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது பல கட்டளைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தன் மாமனை கனப்படுத்தி மாமனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு
மனைவியை கனப்படுத்தி மனைவிக்கு எதிராக நிற்கிறவங்களெல்லாம் கர்த்தர் வாதிச்சார். மோசே தன்னுடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் வளர்த்தார். ஆமா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்லி கொடுத்தார். பாருங்க, கட்டளையை பிடிச்சு கொண்டவங்களாம் பாதுகாக்கப்பட்டவங்க. மோசேவோட கூட இருந்த யோசுவா பாதுகாக்கப்பட்டார். யோசுவா அடுத்த கட்டமாய் வழி நடத்தினார். பாருங்க, இதுதான் கட்டளையை பிடித்து கொள்ளுங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே எப்படி என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே மாதிரி நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படி. என் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விடாத. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, நாங்க உங்க கட்டளையை மீறி நடந்திருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கட்டளை மீறி நடக்க வச்சிருந்தா மன்னிங்க. எங்க பிள்ளைகளை நாங்க கட்டளைகளின்படி நடக்க கிருபை செய்யுங்க. எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் இறங்கி கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இந்த நேரலையை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கிருபையின் கரத்தை நீங்க அவர்கள் மீது வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ராஜா, எல்லா கட்டுக்களை உடைங்க. கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது கட்டுக்கள் அறுபடும் என்பதை பார்த்தோம். ஆண்டவரே, கட்டுக்கள் அறுபடட்டும். பலவீனங்கள் நீங்கட்டும், சுகவீனங்கள் நீங்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரோடு கூட இறங்கி கிரியை செய்யட்டும். ராஜா, நீர் இறங்கி அப்படி செய்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியா ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் கரங்கள்ல தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் அக்கினியாய் மாற்றுங்க. அந்த இரத்தத்தை பருகும் பொழுது கர்த்தர் நன்மையை செய்யுங்க. ஆண்டவரே, உலகத்திலே நடக்கிற ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், இந்த ஈரான் வாருக்காக, இஸ்ரேல் வாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், அந்த வார சீக்கிரமாய் நீங்க நிறுத்தி போடும்படியாய் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அந்த யுத்தத்தை நிறுத்தி போடும். அசம்பாவிதங்கள் இன்னும் அதிகமாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் ஆலயத்திற்கு என்று ஏதாகிலும் உதவி செய்ய ஏவப்பட்டால் திரையில காண்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அதுபோல் ஜிபே பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். God bless you all. Meet you tomorrow. Thank you.